வெல்கம் டு ஒன் ஆஃப் யூ 2.0. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நாங்கள் வருஷம் பங்குனி உத்திரத்துக்கு முன்னால் மயிலம் முருகன் கோயிலுக்கு காவடி எடுத்துகிட்டு ஃபேமிலியோடு போவோம். ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் எப்போவுமே போகும்போது மயிலம் முருகன் கோயிலுக்கு போகும்போது பொய்யாமொழி விநாயகர் கோயிலுக்கு, அதாவது தீவனூர் பொய்யாமொழி விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு போவோம். மயிலம் போயிட்டு வரும்போது திருவக்கரை வக்கரகாளியம்மன் கோயிலுக்கும் போயிட்டு வருவோம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் இந்த 3 கோயிலுடைய ஜேர்னியை பற்றியும், அது மட்டும் இல்லாமல் இந்த 3 கோயிலுடைய ஒரு சில குறிப்பு வரலாறு இதை பற்றி நம்ம பார்த்துருவோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய வேல்யூபிளான கமெண்ட் தான் என்னை அடுத்ததாக எந்த மாதிரி வீடியோஸ் அப்லோட் பண்ணணும்னு சொல்லி என்கரேஜ் பண்ணுது. ஸோ இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இதே மாதிரி பெரியாண்டவர் கோயில் வீடியோவும் நான் போட்டிருப்பேன். அதே மாதிரி புட்லூர் பூங்காவனத்தம்மன் கோயில் வீடியோவும் போட்டிருப்பேன். ஸோ நான் அந்த லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டு என்னுடைய மற்ற வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பட் ஆனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் மறந்துடாதீங்க. வருஷம் நாங்கள் மயிலம் போகிறதுக்கு முன்னாடி எங்கள் அம்மம்மா வீட்டாண்ட இருக்க கருமாரியம்மன் கோயிலில் இருக்க பாலமுருகருக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் போவோம். அங்கேயே வச்சு நாங்கள் எடுத்துகிட்டு போகிற காவடிங்களுக்கும் அலங்காரம் பண்ணுவோம். ஸோ இந்த கிரீடம், பட்டை, வேலு இது 3மே அந்த பாலமுருகருக்கு தான். ஓகேங்க, ஃபஸ்ட்டு நம்ம பாலமுருகருக்கு ஒரு பூஜையை போட்டுருவோம். இதில் ஒரு சின்ன விஷயங்க, பாலமுருகருக்கு அபிஷேகம் பண்ணுற வீடியோ கொஞ்சம் இப்போ எனக்கு கிடைக்கல. அந்த வீடியோ கிடைச்சதுன்னா கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நான் அப்லோட் பண்ணுறேன். பட் ஆனால் இப்போதைக்கு அவரை அலங்காரம் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த வீடியோவும் அவர் அலங்காரம் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருந்தாரோ அந்த வீடியோவும் தான் எனக்கு கிடைச்சிருக்கு. அதை தான் இப்போ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணி காட்டியிருக்கேன். அடேங்கப்பா, அழகென்ற சொல்லுக்கு இன்னொரு வார்த்தை இருந்ததுன்னா அது முருகன் தாங்க. ஈசனின் மைந்தனுக்கு அரோகரா, தண்டாயுத பாணிக்கு அரோகரா, விநாயகனின் தம்பிக்கு அரோகரா, மணிகண்டனின் அண்ணனுக்கு அரோகரா, பார்வதியின் மைந்தனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, கடம்பனுக்கு அரோகரா, இடும்பனுக்கு அரோகரா, மயிலத்து முருகனுக்கு அரோகரா. சரி, ஓகே, எங்கள் காவடி எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணி எங்கள் அம்மம்மா வீட்டில் இருக்க சாமி ரூமில் எல்லாத்தையும் பூஜை பண்ணுறதுக்காக தயார் நிலையில் வச்சுட்டோம். நான் எடுத்துகிட்டு போகிறது பன்னீர் காவடி. எங்கள் மாமா, சித்தப்பா, அம்மம்மா எல்லாருமே வில்வ காவடி. ஸோ அவ்வளோதான், இப்போ நம்ம வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம் மயிலம் முருகன் கோவிலுக்கு. எப்பவுமே நம்ம மயிலம் முருகன் கோவில் போகிறதுக்கு முன்னாடி பொய்யாமொழி விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு போவோம். அதாவது திண்டிவனத்தில் இருக்க இந்த பொய்யாமொழி விநாயகர் கோவில். அந்த கோவிலுக்கு தான் முதல்ல போயிட்டு அதுக்கப்புறமா தான் மயிலம் முருகன் கோவிலுக்கு போவோம். அப்படியே போகிற வழியிலே இந்த இயற்கையை ரசிச்சுட்டு போவோம். ஸோ காலங்காலத்தில் எல்லோரும் கிளம்பிட்டதுனால காலைல யாரும் டிஃபன் சாப்பிடல இன்னும். ஸோ டிஃபன்லாம் கட்டின்னு வந்துட்டோம் ஃபேமிலியோடு சேர்ந்து. ஆளுக்கு ஒரு டிஷ் எடுத்துன்னு வந்திருக்கோம். காலையில் டிஃபன் இட்லி. ஸோ இட்லி இங்கே நாங்கள் போகிற வழியில் லாடன்ற இடத்துல ஒரு முனீஸ்வரர் கோவில் இருக்குது. அந்த கோவில் பக்கத்தில் தான் உட்காந்து சாப்பிட போகிறோம். ஸோ டிஃபன் இந்த இடத்துல முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து புறப்பட போகிறோம். இவர் தாங்க இங்கே இருக்க முனீஸ்வரர். அப்படியே சாப்பிட்டு முனீஸ்வரையும் தரிசனம் பண்ணிவிட்டு இங்கேருந்து புறப்பட போகிறோம். அப்படியே இந்த கோயிலோட லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா நல்லா மலை, வயல்வெளி அப்படின்னு சொல்லி செம்மையாக இருந்துச்சு. பச்சை பசேல்னு சூப்பராக இருந்துச்சு.
அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பொய்யாமொழி விநாயகர் கோயிலில் தான் வந்து வண்டியை விட போகிறோம். நடுவில் எங்கேயும் நிறுத்த போகிறது கிடையாது. ஓகேங்க, நம்ம இப்போ பொய்யாமொழி விநாயகர் கோயிலுக்கு வந்திருக்கோம். இந்த கோவில் எங்கே இருக்குன்னா வந்து திண்டிவனத்தில் இருக்க தீவனூரில் தான் இருக்குது. ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த இடம் தான் வந்து தேங்காய் உடைக்கிற இடம். ஓகே, வாங்க இப்போ நம்ம இந்த கோயிலுக்குள்ளே போகலாம். இந்த கோயிலுக்குன்னு தனி ஒரு வரலாறே இருக்குது. நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ்லாம் இருக்குது. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். கரெக்டாக கோயிலுக்கு வெளியே விநாயகருக்கு நேராக இந்த கல்லும் ஒரு யானை சிலையும் இருக்குங்க. இந்த கல்லுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் இருக்குது. நான் அந்த கோயில் சுற்றி முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன். கோயில் உள்ள என்ட்ரானோன்னா இங்கே கொடிமரம் இருக்குது விநாயகருக்கு. இங்கே விநாயகருக்கு காவலாக மூஷிகன், நந்தி, அது மட்டும் இல்லாமல் ஒரு யானை 3 பேருமே இருக்காங்க விநாயகருக்கு காவலாக. நம்ம பொய்யாமொழி விநாயகர் வந்து சுயம்புலிங்கமாக உருவானவர். அதாவது எல்லா விநாயகர் கோயில்லையுமே நீங்கள் விநாயகரை வந்து யானை முகம் வச்சா மாதிரி தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த கோவிலில் லிங்க வடிவத்தில் விநாயகர் காட்சி கொடுப்பாரு. இதை இங்கே வரைஞ்சிருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி தான் இருப்பார் நம்மளுடைய பொய்யாமொழி விநாயகர். கோயிலை சுற்றி நல்லா நிறையவே பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ விநாயகருடைய கோவில் கருவறையை சுற்றி விநாயகருடைய மற்ற அவதாரங்களையும் சிலையாக வடிச்சிருக்காங்க. பொய்யாமொழி விநாயகருக்கு அலங்காரம் பண்ணால் இப்படி தாங்க இருப்பார். ஓகேங்க, இந்த கோவிலுக்கு லெஃப்ட் சைடில் வந்து 3 மரம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தால இப்போ அந்த 3 மரங்களை பற்றி பார்த்துருவோம். இந்த மரங்கள் வந்து பல்லாயிரம் வருஷமாக இந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த 3 மரங்களும் வேறு யாரும் இல்லைங்க, மும்மூர்த்திகளான சிவன், ஹரி, பிரம்மன், இவங்க 3 பேரும் தான் இந்த இடத்துல பொய்யாமொழி விநாயகருக்கு கூட இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. பொய்யாமொழி விநாயகரை வணங்குறவங்க எல்லாருமே இந்த மும்மூர்த்திகளையும் தரிசனம் பண்ணிவிட்டு இவங்கக்கிட்ட குழந்தை இல்லாதவங்க குழந்தை வர வேண்டியும், திருமணம் ஆகாதவங்க திருமணம் வர வேண்டியும் இவங்கக்கிட்ட பிரார்த்தனை செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக அது நடக்குங்க. நீங்கள் இந்த 3 மரங்களையும் பார்த்தாலே தெரியும். ஏன்னா இப்போ முளைக்கிற மரம் எதுவுமே இந்த அளவுக்கு தடிமனை நீங்கள் பார்க்க முடியாது. எவ்வளோ புயல், எவ்வளோ காற்று அடிச்சிருக்கோம். ஆனால் அதையும் மீறி இந்த 3 மரங்கள் இன்றைக்கு வரைக்கும் ஸ்ட்ராங்காக நிற்கிது. பாருங்கள், அந்த மரம் ஒவ்வொன்றும் எவ்வளோ பெரிய கிளைகளோட எவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்லி. இந்த இடத்துல இன்னொரு சிறப்பு இருக்குங்க. இந்த மரங்களுக்கு கீழே வந்து கற்கள் நிறைய இருக்கும். அந்த கற்களை யூஸ் பண்ணி நம்ம வீடு கட்டணுன்னா கூடிய சீக்கிரமே நம்ம உண்மையிலே ஒரு வீடு கட்டுவோன்றது ஒரு நம்பிக்கை. ஸோ நாம ஏன் சும்மா இருக்கணும், இவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டு நம்மளும் ஒரு வீடு கட்டிட வேண்டியதான். இதுதான் நம்ம மாளிகை. சுற்றி கல் அடுக்கி ஒரு அணையை போட்டாச்சு. நம்ம வீடு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், இந்த மாதிரி நீங்கள் நிறைய கோவிலில் வந்து கற்களால் வீடு கட்டியிருப்பீங்க. அப்படி கட்டும்போது கற்கள் வந்து தனியாக இருந்தால் மட்டும் வீடு கட்டுங்க. ஏன்னா நம்மளை மாதிரி தான் பல ஆசை கனவுகளோட மற்றவங்களும் வீடு கட்டியிருப்பாங்க. ஸோ அவங்களுடைய கற்களை எடுத்து நாம் வீடு கட்டணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அவங்களோட ஆசை கனவுகளை நாம ஏன் உடைக்கணும். அங்கே எக்ஸ்ட்ரா கல் இருந்ததுன்னா நீங்கள் எடுத்து கட்டுங்க. நான் கட்டும்போது இங்கே ஏகப்பட்ட கல் இருந்துச்சு. இது என்னுடைய சிஸ்டர் கட்டின வீடு. என்னுடைய சிஸ்டர் கட்டின வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கோவிலுக்கு மொத்த கல்லும் இந்த இடத்துல தான் இருக்கும் போல். ஸோ அடுத்ததாக வந்து இந்த கோவிலுக்கு வெளியே ஒரு கல் இருக்குது. அந்த கல்லுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்க. அந்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டை பற்றி நம்ம பார்த்துருவோம். இந்த கல்லை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கிற இந்த ஆலயத்தில் குடியிருக்கிற வந்து பொய்யாமொழி விநாயகர். இவர்கிட்ட நம்ம பொய்யான வேண்டுதலை எப்பவுமே நம்ம வேண்டவே கூடாது. நம்ம எப்பவுமே இவர்கிட்ட உண்மையை மட்டும்தான் பேசணும், உண்மையை மட்டும்தான் சொல்லணும். அது எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி. இந்த கல்லில் வந்து உங்கள் 2 கையில் இருக்க ஆள்காட்டி விரலை நல்லா அழுத்தி வச்சுக்கோங்க. வச்சுட்டு உங்கள் மனசில் வந்து அந்த பொய்யாமொழி விநாயகரை நினச்சி உங்களுடைய உண்மையான ஒரு வேண்டுதலை வேண்டுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் முழுக்க முழுக்க கல்லில் உங்கள் விரல் ஒட்டுதா இல்லையா அப்படின்றதில் இருக்கக்கூடாது. உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் முழுக்க முழுக்க பொய்யாமொழி விநாயகர் மேலே தான் இருக்கணும். கண்டிப்பாக உங்களுடைய ஃபுல் கான்சன்ட்ரேஷன் பொய்யாமொழி விநாயகர் மேலே இருந்துச்சுன்னா உங்களுடைய 2 ஆள்காட்டி விரலும் கீழ்ப்பகுதி வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். அதை நீங்களே கண்கூடாக பார்க்கலாம். பட் ஆனால் இது எல்லாருக்கும் உடனேலாம் ஒட்டிடாது. கொஞ்சம் டைம் கண்டிப்பாக எடுக்கும். இப்போ ட்ரை பண்ணிகிட்ருக்கிறது என் தம்பி. அவன் ட்ரை பண்ணான். பட் ஆனால் அவனுக்கு உடனே சேராதனால அவன் கையை எடுத்துகிட்டு போயிட்டான். ஸோ இப்போ என்னுடைய சிஸ்டர்ஸும் நானும் கை வச்சுருக்கோம். ஸோ ஒட்டோன்ற நம்பிக்கை எனக்கு கண்டிப்பாக இருக்குது.
கான்சன்ட்ரேஷன் முழுக்க முழுக்க இறைவன் மேலே வைங்க. என் சிஸ்டர் இந்த வீடியோவை நான் கல் மேலே விரலை வச்சோன்னே எடுக்கலை, பாதியிலேருந்து தான் எடுத்திருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு விரல் கிட்டே இருக்க மாதிரி தெரியலாம். நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸில் தான் விரல் வச்சுருந்தேன். பட் ஆனால் நேரம் போக போக அந்த வெயிலோட உச்சி வெயில் வந்து அந்த கல் மேலே பட அந்த கல்லுடைய சூட்டுக்கு 2 விரலும் ஒன்றா ஒட்டுறது நீங்களே பார்க்கலாம். செம்மையாக இருக்குல்லங்க இந்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்டு. எந்த கோயிலையுமே இந்த மாதிரி ஒரு ஃபேக்ட்டை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பாக காட்டி ஆகணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணேன். ஸோ இந்த கோயிலை சுற்றியும் நல்லா வயல்வெளியில் சூப்பராக இருந்துச்சு. சரி, இந்த மாதிரி இடத்துல நம்ம சிட்டியில் பார்க்க முடியலங்க. ஓகேங்க, நாம் இப்போ பொய்யாமொழி விநாயகர் கோயிலேருந்து கிளம்பிட்டோம். ஸோ அடுத்தது என்ன, மயிலம் முருகன் கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். இப்போது அம்புட்டு தாங்க, நம்ம இப்போ வந்துட்டோம் மயிலம் முருகன் கோவிலுக்கு. இதுதான் மயிலம் முருகன் கோவிலுடைய குளம். செம்மையாக இருக்குல்லங்க இந்த வியூ. அதோ அங்கே தெரியுது பாருங்கள் ஒரு கோபுரம், அதுதான் மயிலம் முருகன் கோவிலுடைய கோபுரம். ஸோ இந்த மண்டபம், அதாவது குளத்து பக்கத்தில் ஒரு சின்னதாக மண்டபம் மாதிரி தெரியுது இல்லைங்க, அந்த மண்டபத்தில் வச்சு தான் நம்ம காவடிக்கெலாம் அலங்காரம் பண்ணிவிட்டு பன்னீரெல்லாம் காவடியில் கட்டிட்டு காவடிக்கு தேவையான விஷயங்கள்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் நம்மளும் அந்த குளத்தில் போய் குளித்து நல்லா பட்டைக்கிட்டெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணிவிட்டு இங்கேருந்து புறப்பட போகிறோம். ஸோ இந்த குளத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பெரிய பெரிய மீன்லாம் இருக்குங்க, கேட்ஃபிஷ்லாம் நிறையவே இருக்குது. அடுத்து காவடியில் அலங்காரம் பண்ணிவிட்டு மலையோட அடிவாரத்தில் இருக்க விநாயகர் கோயிலில் வந்து சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்ப போகிறோம். எங்கள் அம்மா வந்து பால் குடம் எடுத்து முருகனுக்கு அளவு குத்துறாங்க. ஒரு வேண்டுதல்னால மொட்டையும் அடிச்சிருக்காங்க. அப்படியே அரோகரா கோஷம் போட்டுக்கிட்டே மேலே வந்துட்டோம். இதுதான் நம்மளுடைய மயிலத்து முருகனுடைய மண்டபம். கோவிலுக்கு வந்திருக்க பக்தர்கள்லாம் இங்கே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போவாங்க. இதாங்க மயிலம் முருகனுடைய கோவில் கோபுரம். அப்படியே மலை மேலேருந்து ஒரு வியூ பார்த்துருவோம். சூப்பராக இருக்குல்லங்க இந்த வியூ. கிட்டத்தட்ட எனக்கு ஏதோ பழனி மலையில் நின்று பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங்கு. என்ன தான் நடக்க முடியாதவங்க வண்டியில் வந்தாலும் மலை மேலே வண்டி இது வரைக்கும் தான் வரும். இதுக்கு மேலே நீங்கள் படிக்கட்டில் தான் ஏறி போய் ஆகணும். மேலேருந்து கீழே பார்த்தோன்னா இப்படி தான் இருக்கும் மயிலம் முருகனுடைய கோவில் அடிவாரம். ஸோ நல்லபடியாக வில்வ காவடி, பால் குடம், அது மட்டும் இல்லாமல் பன்னீர் காவடி எல்லாத்தையும் முருகருக்கு நல்லபடியாக செலுத்தியாச்சு. ஸோ இதுதான் நம்மளுடைய மயிலம் முருகனுடைய தேர். கரெக்டாக பங்குனி உத்திர அன்றைக்கி இந்த தேரை அலங்காரம் பண்ணி சாமியை ஊர்வலம் கொண்டு போவாங்க. மயிலம் முருகன் அருளால் முருகனுக்கிட்ட நின்று பார்க்குற பாக்கியம் கிடச்சிருக்கு எங்களுக்கு. இந்த முறை நல்ல தரிசனங்க. ஸோ மயிலத்து முருகனை எப்படியோ பார்த்துட்டோம். ஸோ அடுத்ததாக மலை மேலேருந்து கிளம்பியாச்சு. நம்ம அடுத்ததாக திருவக்கரை வக்கரகாளி அம்மன் கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். நம்மளுடைய மயிலம் முருகன் கோவில் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உண்மையிலே ரொம்பவே சக்தி வாய்ந்த கடவுளுங்க இவர். வருஷம் இவருக்கு நான் மாலை போட்டு காவடி எடுப்பேன். நம்ம எவ்வளோ தான் கவலையில் இருந்தாலும் எவ்வளோ தான் கஷ்டத்தில் இருந்தாலும் இந்த சாமியை தரிசனம் பண்ணதுக்கு அப்புறமா வந்து ஒரு மன நிம்மதி நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். எனக்கு என்ன ஒரே ஃபீலிங்னா, ஃபேமிலியோடு இந்த மாதிரி ஒன்றா டூர் போகிறதுன்றது ரொம்பவே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இது. பட் ஆனால் இது இவ்வளோ சீக்கிரமாக முடியுன்றது நான் எதிர்பார்க்கல. இப்போ தான் வீட்டில் பூஜை போட்டு கிளம்புன மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே மயிலம் முருகனையே தரிசனம் பண்ணியாச்சு. ஸோ அடுத்ததாக வக்கரகாளியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்தோடனே ஆளுக்கு அவங்க ஃபேமிலி அப்படியே அவங்க வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த மூமெண்ட்டை இருக்கே ரொம்பவே கஷ்டமான ஒரு மூமெண்ட்டுங்க. ஃபேமிலியோடு எல்லோரும் ஒன்றா போகிறதுன்றது ஒரு தனி சுகம். ஓகேங்க, கடைசியாக இப்போ நம்ம வக்கரகாளியம்மன் கோயிலுக்கு வந்திருக்கோம். திருவக்கரை வக்கரகாளியம்மன் கோவில். இங்கே வக்கரகாளியம்மனுடைய உருவம் எப்படி இருக்குன்னா வந்து அவங்களுடைய சிரசில் தீச்சுடரும், கபால மண்ட ஓடு கிரீடமாகவும், அவங்களுடைய வலது பக்கம் காதில் வந்து ஒரு சிசுவை குண்டலமாகவும் போட்டிருப்பாங்க. இந்த ஆலயத்தில் வக்கரகாளியம்மன் வந்து தனது வலதுபுற 4 கையில் வந்து பாசம், சக்கரம், வாள், கட்டாரி, அது மட்டும் இல்லாமல் இடதுபுறம் இருக்க 4 கைகளில் வந்து 3 உடுக்கை, கேடயம், கபாலம் தாங்கி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பகைவர்களுடைய தலையையே ஒரு மாலையாக கோத்து அந்த மாலையை போட்டிருக்காங்க இந்த அம்மன். இந்த ஆலயத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து சப்த மாதர்களும் ஆலயத்தில் எழுந்தருளி இருக்காங்க. அதில் வந்து சாமுண்டிக்கு பதிலாக அன்னை ஆதிபராசக்தியை வந்து மகா காளியாக இங்கே எழுந்தருளி இருக்காங்க. பொதுவாக வக்கரகாளி அம்மனை வந்து தோஷங்களை விளக்கும் அம்மன்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து
நவ கிரகங்களில் இருக்க முக்கியமான கிரகங்கள் ராகு கேது. அந்த ராகு கேதுக்கு அதி தேவதையை வக்ரகாளி அம்மன் தாங்க. அதனால் ராகு கேது தோஷம் இருக்கவங்க இந்த வக்ரகாளி அம்மனை வந்து வலதுபுறம் 5 முறையும் இடதுபுறம் 4 முறையும் சுற்றி வந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுடைய தோஷம் ராகு கேது தோஷம் நீங்குன்றது ஒரு ஐதீகங்க. அதாவது அவங்களுடைய காதில் ஏன் சிசுவை அணிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்த்துடலாம். அதாவது அந்த காலத்தில் வந்து வக்கிராசுரன் ஒரு அசுரன் தான். அந்த அசுரன் எப்படி அராஜகம் பண்ணுவானோ அதே மாதிரி அந்த அசுரனுக்கு ஒரு தங்கை இருந்தாங்க. அந்த தங்கை தான் வந்து துன்முகின்றவங்க. அவங்களும் வந்து அவரை மாதிரியே கொடுஞ்செயல்கள்லாம் செஞ்சிட்டு இருந்தாங்க. இதை பார்த்த சிவபெருமான் என்ன சொன்னார்னா வந்து நீ தான் அந்த அரக்கியை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்வதி தேவிக்கு ஆணையிடுறாரு. பார்வதி தேவியும் அங்கே அழிக்கலான்னு போகும்போது அந்த நேரத்தில் துன்முகி வந்து கருவுற்றிருந்தாங்க, அதாவது கர்ப்பிணியாக இருந்தாங்க. ஸோ சாஸ்திரம் படி கர்ப்பிணி பெண்ணையும் இல்லை சிசுவையும் அழிக்கக்கூடாது. அதனால் வக்ரகாளி அம்மன் என்ன பண்ணாங்கன்னா வந்து துன்முகியை பிடிச்சி அவங்களுடைய வயிற்றை கிழித்து அந்த சிசுவை தன்னுடைய குண்டலமாக அணிஞ்சிக்கிட்டு அந்த துன்முகின்ற அரக்கியை அழிச்சிட்டாங்க. அவங்க அழித்த இடம் வேறு எந்த இடம் இல்லைங்க, இந்த திருவக்கரை தான். இந்த திருவக்கரையிலே அந்த வக்ரகாளி அம்மன் வந்து அப்படியே குடியேறிட்டாங்க. இதே கோவிலில் தான் வக்கிராசுரன் பூஜித்த வக்ரலிங்கமும் இருக்குது. உண்மையிலேயே ரொம்பவே பெருசாக இருக்குங்க அந்த வக்ரலிங்கம். இதே கோவில்லையே கோவில் என்ட்ரன்ஸ்லேயே வந்து முருகப்பெருமானும் விநாயகப் பெருமானும் வந்து அருள் பாலிச்சுட்டு வராங்க. இதே கோவில்லையே வக்ரகாளி அம்மனோட சந்திரமௌலீஸ்வரரும் காட்சி கொடுக்குறாருங்க. அது மட்டும் இல்லாமல் சந்திரமௌலீஸ்வரருக்கு இதில் லிங்க வடிவத்தில் சிவபெருமான் இருந்தாலும் லிங்கத்தில் சிவபெருமானுடைய முகமே தெரியுங்க. அந்த அளவுக்கு அழகாக இருப்பாருங்க சிவபெருமான் இந்த கோவிலில். இன்னொரு சிறப்பான விஷயம் என்னென்னா இந்த கோவிலில் வந்து நடராஜர் வந்து கால் மாற்றி ஆடுவாருங்க. அதாவது இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருக்க நடராஜர் கோவிலில் நடராஜர் வந்து வேறொரு புறமாக கால் வந்து நீட்டினா மாதிரி ஆடி இருப்பார். ஆனால் இந்த கோவிலில் வேறு மாதிரி இருக்கும் அவர் ஆடுறது. இந்த கோவிலில் வந்து அமாவாசையில் மதியானம் 12 மணிக்கும் பௌர்ணமியில் நைட்டு 12 மணிக்கும் வந்து ஜோதி தரிசனம் நடைபெறுங்க. அப்புறம் இவர் தான் வக்ரலிங்கத்துடைய வக்ர நந்தீஸ்வரர். இந்த கோவிலுடைய ஆலய நடை வந்து காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் நடை திறந்தே இருக்குங்க. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லைங்க, இந்த கோவிலில் வந்து சிவபெருமான் வந்து சந்திரமௌலீஸ்வரராக வந்து அருள் பாலிச்சுட்டு வராரு. அதில் வந்து சிவபெருமானுக்கு வந்து இந்த கோவிலில் 3 முகம் இருக்குங்க. அதில் வந்து கிழக்கே தத்புருஷ முகமும், வடக்கே வாமதேவ முகமும், தெற்கே அகோர முகமும் காட்சி தராருங்க சிவபெருமான் இந்த கோவிலில். இதே கோவிலில் பெருமாளும் வந்து குடியேறி இருக்காருங்க. எப்படின்னா வந்து வக்ராசுரன்ற ஒரு அசுரன் வந்து தன்னுடைய கடும் தவத்தினால் சிவபெருமான் கிட்ட வரம் வாங்கியிருப்பார், பல வரங்களை வாங்கியிருப்பார். இந்த வரத்தை யூஸ் பண்ணி தேவர்களையும் முனிவர்களையும் பயங்கரமாக கொடுமைப்படுத்தியிருப்பார். இதை பார்த்த தேவர்களும் முனிவர்களும் சிவபெருமான்கிட்ட போய் முறையிட்டாங்க. நான் தான் அந்த அசுரனுக்கு வரத்தை கொடுத்தேன், அதனால் நானே அழிக்கிறது அது நல்லா இருக்காது. ஸோ அதனால் எனக்கு பதிலாக நான் இந்த இடத்துல திருமாலை அழிக்க சொல்லி அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லி திருமாலை அனுப்பி வைக்கிறாரு. பெருமாளும் அந்த இடத்துக்கு போய் வக்கிராசுரனை அழிக்கிறாரு. தன்னுடைய சக்கராயுதத்தை யூஸ் பண்ணி வக்கிராசுரனை அழிச்சிட்டு அதே இடத்துலையே குடியேறாரு திருமால். அவ்வளோதாங்க, இந்த கோவிலுடைய சிறப்பை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் பொய்யாமொழி விநாயகரை பற்றி பார்த்துட்டோம், அதே மாதிரி மயிலம் முருகன் கோவிலை பார்த்துட்டோம், அதுக்கப்புறம் திருவக்கரை வக்ரகாளி அம்மனை பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ அதனால் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா 4 பேர்கிட்ட சொல்லுங்கள் இப்படி ஒரு சேனல் இருக்குதுன்னு சொல்லி. ஸோ உங்களால் எனக்கு இப்படி ஒரு ஹெல்ப் கிடைக்குதுன்றது எனக்கு ரொம்பவே பெரிய விஷயம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயங்க, ஃபேமிலியோடு இந்த மாதிரி ஃபேமிலி டூர் போகிறன்றதெல்லாம் ரொம்பவே ஒரு பெரிய விஷயம். ஏன்னா நம்ம என்ன தான் தனியாக போயிட்டு எவ்வளோ தூரம் போயிட்டு வந்தாலும் ஃபேமிலியோடு போகிற மாதிரி இந்த சுகம் கிடைக்கவே கிடைக்காது. நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸோடு சிரித்து பேசிக்கிட்டு விளையாடிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு போகிறதுன்றதெல்லாம் ஒரு தனி ஃபீலுங்க. இந்த ஃபீல் எதுலேயுமே கிடைக்காது. 100% சொல்கிறேன். நீங்கள் என்ன தான் தனியாக எவ்வளோ லாங்கில் பைக்கில் போனால் கூட சரி, ஃபேமிலியோடு இந்த மாதிரி ஒரு வேன் புக் பண்ணி அந்த வேனில் உட்காந்து எல்லோரும் ஒன்றா என்ஜாய் பண்ணி போகிறன்றது எதுலேயுமே கிடைக்காதுங்க. அந்த இறைவன்கிட்ட வேண்டிக்கிற இன்றைக்கி மாதிரி என்றைக்குமே எங்கள் குடும்பம் எப்போவுமே ஒத்துமையாக இருக்கணும். அதே மாதிரி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸோட ஃபேமிலி எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும்.
நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.